الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. قلنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك
بعبادة ربه أحدا. சூரா கஹ்ஃபுடைய 107வது ஆயத்திலிருந்து 110வது ஆயத்து வரைக்கும் சூரா கஹ்ஃபுடைய கடைசி பாகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினான நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்கின்றார். உலகத்தில் நன்மாராயங்கள் சொல்லப்பட்டால்தான் மக்கள் அமல் செய்வார்கள். ஒன்றுடைய பிரயோஜனம் மனிதர்களுக்கு விளங்கினால்தான் அதை மக்கள் செய்ய முற்படுவார்கள். பிரயோஜனம் எதுவும் இல்லை என்றால் அதை யாரும் செய்ய மாட்டார்கள். உலகத்துடைய விடயத்திலும் தான், ஆகிரத்துடைய விடயத்திலும் தான். இன்ன தொழில் செய்தால் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இன்ன படிப்பு படித்தால் உலகத்தில் நல்ல முறையில் வாழலாம் என்று தெரிந்தால்தான் மக்கள் படிப்பார்கள். இதே போன்று மறைவான வாழ்க்கையில் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை யாருக்கு அல்லாஹ் தரப்போறான்? பேச்சாளர்களுக்கு மாத்திரமா, அல்லது ஈமான் சாலிஹான அமல் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கா என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி, மறுமை வாழ்க்கையை நம்பி, ரசூல்மார்களை நம்பி, மலக்குமார்களை நம்பி, கலா கதிரை நம்பி, 6 விடயம் சொல்கிறோமே, ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று இந்த விடயங்களை நம்பி வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்கிறாங்க. உலகத்தில் தொழுகிறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க, சதக்காக்கள் கொடுக்குறாங்க, ஜக்காத் கொடுக்குறாங்க, ஹஜ்ஜி செய்கிறாங்க. இதான் நல்ல அமல். குர்ஆன் ஓதுறாங்க, திக்ர் செய்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா அமல்களுக்கும் சொல்வது சாலிஹான நல்ல அமல், எதுவும் குறைவில்லை. ஏனென்றால் இது குர்ஆனில் 1-2 தடவை அல்ல. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் என்று அல்லாஹ் 10 தடவை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். 10 தடவை ஈமான் சாலிஹான அமலுக்குத்தான் அல்லாஹுடைய வாக்கு. இதே போல யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் குர்ஆன்ல 89 தடவைகள் அல்லாஹ் அழைக்கின்றார். ஈமான் உள்ளவர்களுக்குத்தான் அல்லாஹ் இடத்துல மதிப்பு. அல்லாஹ்வை நம்பாதவங்க, நம்பிக்கை இல்லாதவங்களை அல்லாஹ் பாவித்த வார்த்தை என்ன தெரியுமா? மிருகம். நாங்க சமாதானத்துக்கு எதை சொல்லி கொண்டாலும் சரி, சமாளிக்கிறதுக்காக, சமாதான வாழ்க்கைக்காக நாங்கள் எதை சொல்லி கொண்டாலும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அசும்முல் புக்கும், மிருகங்கள். என்ன அல்லாஹ்வை நம்பலையே. நாங்களும் உலகத்தில் பெற்ற தாய ஒருவன் தாய் இல்லை என்று மறுத்தா அவனை என்ன பேர் சொல்லி அழைக்கலாம்? தாய் இருக்கிறாள், தாயுடைய மடியில தான் வளர்ந்தது, தாயிடம்தான் பால் குடித்தது. இந்த தாய இவன் செல்வந்தனாக மாறி படித்து உயர்ந்த இடத்துக்கு வந்ததோட தாயை பார்த்து சொல்ற, நீ என்ற தாய் இல்லை. இவனுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? இவன் மனிதனா? இவன் இது மனித படைப்பில்லையே. இதை விட மோசமான ஒன்றுதான் படைத்த அல்லாஹ், கண்ணை தந்த அல்லாஹ், உடம்புகளை தந்த அல்லாஹ், வாழ்க்கையை தந்த அல்லாஹ், செல்வத்தை தந்த அல்லாஹ். ஒரு நாள் அல்லாஹுடன் தான் போக இருக்கிறோம். இந்த அல்லாஹுவை மறுத்தால் என்ன சொல்றது? மிருகம் என்று சொல்லாம வேற என்ன சொல்றது?
அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்த் ஈமான் உள்ளவர்களுக்கு தான். ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், குர்ஆனில் 50க்கு மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்குது. ஆகவே இந்த ஈமான் உறுதியான விடயம், சாலிஹான அமல் உறுதியான விடயம். உதாரணமா வல் அஸ்ர், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா வல் அஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். ஈமான், சாலிஹான அமல். வத்தீனி எல்லோருக்கும் தெரியும். எங்கட வத்தீனில் என்ன? வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லகத் خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. துண்டிக்கப்படாத கூலி சொர்க்கம் இருக்கு. நாங்கள் என்ன எங்களை கற்பனையில் இருந்தாலும் இந்த சிந்தனை எங்களுக்கு இருக்கணும். இப்ப ஈமான் சாலிஹான அமலுக்குத்தான் அல்லாஹ்விடத்துல வாக்குறுதி. உலகத்தான் தான் நடக்குது. யாரெல்லாம் மார்க்கம் என்று செய்கிறாங்களோ அவங்க ஈமான் சாலிஹான அமலை விட்டும் வேற இடத்துக்கு போக மாட்டாங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? சரி, ஈமான் சாலிஹான அமல். சாலிஹான அமல்ல ஒரு அமல் அல்ல, தொழுகையும் அமல் தான், நோம்பும் அமல் தான், சதக்காவும் அமல் தான், ஜகாத்தும் அமல் தான், ஹஜ்ஜும் அமல் தான், மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பதும் அமல் தான், அல்லாஹுடைய பாதையில போராடுறதும் அமல் தான், பலஸ்தீன்ல நடக்கிறதும் என்ன அமல் தான். உலகத்திலேயும் நல்ல உலமாக்கள் முஸ்லீம்கள் அமல்ல மக்கள் ஆசை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். ஏன் அமல் செய்யணும்? லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அல்லாஹ் சொல்றான், அவங்க தங்குற இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எங்க அவங்களை அனுப்புவேன்? எங்க உலகத்தில் இருக்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மரணத்துக்கு பிறகா? ஆகிரத்துல மரணத்துக்கு பிறகும் இல்லை. 3 வாழ்க்கைன்னு படிச்சிருக்கிறோம். உலகத்துடைய வாழ்க்கை சோதனை தான். கவலை இல்லாத மனிதன் இல்லை, கஷ்டம் இல்லாத மனிதன் இல்லை, துன்பம் இல்லாத மனிதன் இல்லை. உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சிட்டோம். 2வது வாழ்க்கை என்ன? பர்சக். பர்சக்குடைய வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும், ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்காது. அதுல யாரு எவரு நல்லவன் கெட்டவன் விளங்கிடும். திரும்ப எழுப்பாட்டப்படுவோமே கியாமத் அன்றைக்குத்தான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தருவோம். இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் நுசுல், விருந்துன்னு சொல்றான் அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் என்ன? விருந்து. அதை நாங்க ஆசை வச்சு அமல் செய்யும். உலகத்தில் எதுக்கும் பயப்படக்கூடாது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். உலகத்தில் எதற்கும் அஞ்சவும் கூடாது, எதற்கும் பயப்படவும் கூடாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன்ல அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பேசிய வார்த்தைகள் இருக்கு குர்ஆன்ல. இந்த ஆயத்திலையும் சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்ப ஆயத்திலையும் தான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹ் சொல்றான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون
والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ வாரிசா எடுக்கணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் உலகத்தில் 50 கோடி சம்பாதிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படி அல்லாஹ் சொல்லலை. ஏனெண்டா உலகத்தில் அல்லாஹ் தக்தீர், அல்லாஹ் எழுதினதை எங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கு அல்லாஹ் முயற்சி பண்ண சொல்லலை. அல்லது வேற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கோ அங்கே வீடு இருந்தா இங்கே வீடு இருந்தா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்குமே. லேசான அமல்கள். அல்லாஹ் சொல்றான், قد أفلح المؤمنون, மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் வெற்றி அடைஞ்சிட்டாங்க? மூமீன் மட்டும்தான். அல்லாஹ்வை நம்பினவன் மட்டும்தான் வெற்றி அடைந்து விட்டான். இன்றைக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்குது ஸ்கூலுகளில். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பேச்சாளர்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்து O level A level முடித்ததோட பெண்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமெண்டா என்ன செய்யும்? செய்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த கது அஃப்லஹல் மூமினுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, வேறடையும் சொல்லி கொடுக்குறாங்களா? வாழ்க்கையில் வெற்றி பெறணுமெண்டா என்ன செய்யணுமோ என்னென்னமோலாம் சொல்கிறான். அது அவன்ட கருத்துகள். அல்லாஹுடைய கருத்து என்ன? அல்லாஹுடைய சொல்தான் வெற்றி அடையும். அரசியல்வாதி ஜனாதிபதி வந்து சொல்றார், என்ன வெற்றியாக்குங்க, உங்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கை தருவேன். அவர்கிட்ட கையிலான வாழ்க்கை இருக்குது. அவர காத்த எடுத்துட்டா அவர கதை முடிச்சு. வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? قد أفلح المؤمنون, மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஏன்? அவங்க செய்யற அமல்கள் தான். முதலாவது الذين هم في صلاتهم خاشعون, தொழுகையில் பேணுதலாக தொழுவார்கள். எப்படி தொழுவாங்க? ஹுஷூவோட தொழணும். தொழுகிறது தான். நாங்கள் எல்லாம் காகம் கொத்துற மாதிரி தொழுதுடப்படாது. தொழுகையை ஒரு நாளும் படிக்காம தொழுதுடக்கூடாது. தொழுகையை படிக்காம என்ன செய்யக்கூடாது? தொழுகையை படிக்க ட்ரைனிங் போகணும். படிக்கும். துவாவை எப்படி ஓதுறது, எப்படி ருக்கு செய்யறது, எப்படி சண்டை பிடிக்கப்படாது. படிக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய இமாம் ஒவ்வொரு தஃப்சீர் ஃபிக்ஹுடைய வகுப்புகளை செய்து அதை மக்களுக்கு படித்து கொடுக்கும். எப்படி தொழணும். இல்லைண்டா எல்லா காலமும் பழைய மாதிரி தான் தொழிட்டு போவோம். முதலாவது. இரண்டாவது وَالَّذِينَ هُمْ عَنِ اللَّغْوِ مُعْرِضُونَ, வீண் வேலைகளை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். இஅராத் பண்ணோம். இது உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லை என்றால் அதில் ஒரு நாள் இறங்கக்கூடாது. டைம் பாஸ், டைமை வேஸ்ட் பண்றதுக்கு சில ப்ரோக்ராம் இருக்கணும். இதுக்கு போகக்கூடாது. லகு இது. வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். இரண்டாவது. மூன்றாவது அமல் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத் கொடுப்பாங்க. ஜகாத்ங்கிறது என்ன? வருட முடிவில் கணக்கு பார்த்து 1 கோடி ரூபா பணம் இருந்தா எவ்வளவு வரும்? ஜகாத் 2.5%. 2.5% கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கிறது. இது ஜகாத். சதகா ஹதியா வேற. நான்காவது அமல் என்ன தெரியுமா? வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். மர்மஸ்தானத்தை என்ன செய்வாங்க? இது ஆகப்பெரிய அமளி. அல்லாஹ் சும்மா பாதுகாக்க சொல்ல இல்லை. கல்யாணம் முடிக்காம இருக்கீங்க இல்லை, பின்னால் நிபந்தனையை சொல்றான். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும், மனைவிமார்களோட அடிமைகளோட ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், மனைவிமார்கள் அடிமைகளோட இன்பம் கொள்ளுவதில் பழிக்கப்பட மாட்டாதான். கல்யாணத்தை வச்சுக்கலாம், நிக்கா செய்யலாம்.
அது தவறல்ல. ஹராமான அடிப்படையில் மர்மஸ்தானத்தை பாவிப்பதுதான் தவறு. ஐந்தாவது அமல், வல்லதீன ஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அமானிதத்தை பின்பற்றுவாங்க. அமானிதத்தில் கவனமா இருப்பாங்க. வாக்கு கொடுத்தா கவனமா இருப்பாங்க. ஒரு காசை வச்சுக்கொள்ள தந்துட்டாங்க, அமானிதம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, அமானிதம். யார்ட்டையும் சொல்லிடாத, அமானிதத்தை பாதுகாப்பாங்க. அமானத். ஆறாவது, திரும்ப அல்லாஹ் தொழுகையை பத்தன்னு சொல்றான். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். தொழுகைகள்ல பேணுதலா இருப்பாங்க. அது உள்ளச்சம். ஆரம்பத்தில் சொன்ன என்ன, தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளம் அல்லாஹ்வோட இருக்கும். அது உள்ளச்சம். இது என்ன தெரியுமா, அந்தந்த தொழுகை நேரத்துக்கு தொழுதுருவாங்க. அவங்களுக்கு என்ன சோல் இருந்தாலும் தொழுவைக்கு போறதா மற்றதல்ல. நீங்க பாருங்க, சிலர் முன்சஃப தவற மாட்டாங்க. அவங்க எல்லாம் பாக்கியசாலி. அவங்களோட வாழ்க்கையில ஒரு தொழுகை தவறி இருக்க. அவங்கெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போறோம். அல்லாஹ் உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுகள். தொழுகையில மூமீன்கள் முதலாவது, தொழுகையில பேணுதலா இருப்பாங்க. வீண் வேலைகளை புறக்கணிச்சிருவாங்க மூணாவது. ஜகாத் கொடுப்பாங்க நாலாவது. ஐந்தாவது மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாங்க. ஆறாவது அமானிதங்களை பாதுகாப்பாங்க. ஏழாவது தொழுகையை நேரத்துக்கு தொழுதுருவாங்க. ஏழாமல் எதற்கு வாரிஸ், அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபியா காலிதூன். ஃபிர்தௌஸுக்கு வாரிஸ், ஃபிர்தௌஸ்ல நிரந்தரமாக இருப்பார். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையுடைய ஒரு தேட்டம், ஆசை, இலக்கு இருக்கணும். நான் ஃபிர்தௌஸ் அடையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் ஆக உயர்ந்த. இப்ப நாங்க யோசிக்கணும் தானே, துனியாவில் நான் டாப் லெவலுக்கு போகணும், அப்படித்தானே? உலகத்தில் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஆக சிறந்த சாப்பாடு சாப்பிடணும். பணம் கூட கூட என்ன செய்வாங்க, நான் உடுக்கிற உடுப்பு, நான் வாழ்ற வீடு, ஏண்ட பெட்ரூம், ஏண்ட வாட்ச், ஏண்ட கடிகாரம் எல்லாமே நல்லதா இருக்கணும் யோசிக்கும் தானே. ஜன்னாக்கள்ல, சுவர்க்கங்கள்ல ஆக உயர்ந்த சொர்க்கம் எந்த சொர்க்கம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபில் ஜன்னதி 100 தரஜா. சொர்க்கத்துல 100 தரஜா இருக்கு. தரஜானா என்ன? அந்தஸ்து. நரகத்துக்கு தரஜா, சொர்க்கத்துக்கு தரஜா, நரகத்துக்கு தரக்கா. எப்படி தரஜாங்கிறதோ சொர்க்கத்துக்கு தரஜா என்று சொல்றதோ நரகத்துக்கு தரஜாங்கிறல்ல. நரகத்துக்கு என்ன சொல்ற? தரக்கா. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல். முனாஃபிக்குகள் தான் ஆக நரகத்துடைய அடித்தட்டில் இருக்கிறார். தரஜா 100 தரஜா தெரியும் சொர்க்கத்தில். மா பைன குல்லி தரஜத்தைன் கமா பைனல் அர்தி வஸ்ஸமா. 2 தரஜாத்துகளுக்கு மத்தியுள்ள வித்தியாசம் எப்படி தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியுள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்? இப்ப உதாரணமா 80வது தரஜால ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டார், அல்ஹம்துலில்லாஹ். 80வது தரஜால இருந்து 81வது தரஜால இருப்பாங்களே சொர்க்கத்துல, 2 பேருக்கும் இடையில எவ்வளவு தூரம்? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியுள்ள தூரம். வல் ஃபிர்தௌஸ் அலாஹா தரஜா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக உயர்ந்த தரஜா எது? ஃபிர்தௌஸ். வமின்ஹா துஃபஜ்ஜிரு அன்ஹாருல் ஜன்னah. அங்கிருந்துதான் சொர்க்க ஆறுகள் எல்லாம் பீரிட்டு வருகின்றது. சொர்க்கத்துடைய 4 ஆறு இருக்குது, தேனாறு, பாலாறு, மதுவாறு, தண்ணி ஆறு. ஃபிர்தௌஸ்ல இருந்து தான் வருது. ومن فوقها يكون العرش. அதுக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. فإذا سألتم الله
ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ். சொன்னாங்க அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்டா எதை கேளுங்க? ஃபிர்தௌஸை கேளுங்க. எப்பயாவது துவால கேட்டிருக்கோமே, அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸத்தா, அந்த சிந்தனையே இல்லை. தொழுதுட்டு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸத்தா சிந்தனை ஒன்று தான் தானே துவா கேட்க. எவ்வளோ துவா நல்ல தொழிலத்தா, காசத்தா, பணத்தத்தா, மனைவியத்தா, எல்லாமே அங்க இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே அங்க இருக்க. ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் கேட்கணும், யா அல்லாஹ் ஃபிர்தௌஸத்தா. இது இந்த ஹதீஸ் திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே மாதிரி ஹதீஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, ஃபிர்தௌஸை கேளுங்க அல்லாஹ் இடத்துல. இந்த ஃபிர்தௌஸ்ல யார் இருக்கிறாங்க? ஃபிர்தௌஸ்ல யார் இருக்கிறாங்க? ஏன்னா ஜினானுல் ஃபிர்தௌஸி அர்பா ஹதீஸ்ல வந்திருக்குது. ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் 4. சிந்தானி மின் ذهبின் ஹுலியத்துஹுமா வஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா. 4 சொர்க்கம் கிடைக்குமா ஃபிர்தௌஸுக்கு போனா. 2 சொர்க்கம் தனி தங்கத்தால். எதால? நாங்க இன்றைக்கு 1 கிலோ தங்கத்துக்கு தான் சண்டை பிடிக்கிறோம். எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க? 1/2 கிலோ தங்கத்தை கொண்டாந்து எவ்வளோ மாட்டி கொண்டிருக்கிறாங்க. இது என்ன? அல்லாஹ் முழு சொர்க்கத்துடைய எல்லாமே தங்கம். 2 சொர்க்கம். வசிந்தானி மின் ஃபித்தா, இன்னும் 2 சொர்க்கம் வெள்ளியால். அதனுடைய பாத்திரங்கள் எல்லாமே வெள்ளியால். அங்கிருந்து அல்லாஹுவ பார்க்கலாம், ரிதாவுல் கிபிரியாவை தவிர அப்படின்னார். ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு விளங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல இருக்கிறாங்க. இந்த சக்கராத்ல இருந்த பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கவி படித்தாங்க. என்ன கவி படித்தாங்க? வாப்பாவுடைய நோயை பார்த்துட்டு, வா கர்ப அபதா, என் வாப்பாக்கு வந்த கவலையே கஷ்டமே. ஒரு மகள் தானே, வாப்பாட கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை பார்த்து சொன்னாங்க, லைஸ அலா அபீக கர்புன் பஅதல் யௌம். மகளே, இன்றைய நாளைக்கு பிறகு உங்களோட வாப்பாக்கு எந்த கவலையும் இல்லை. இதோட முடிஞ்சுதானே, சக்கராத்தோட முடிஞ்சுதானே நோயெல்லாம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட மௌத்தாயிட்டாங்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அபதா அஜாப ரப்பன் தஆ, யா அபதா மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஅவா, யா அபதா இலா ஜிப்ரீல நன்ஆ. 3 விடயம் சொன்னாங்க. வாப்பா, ரப்புடைய அழைப்பை ஏற்று போயிட்டீங்களே, அஜாப ரப்பன் தஆ. யா அபதா, வாப்பா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ உங்களோட தங்குமிடமாக எடுத்துட்டீங்களே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உங்களோட தங்குமிடமாக எடுத்துட்டீங்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட மௌத்துடைய செய்தி கொண்டு வந்தாங்களே. ஜனாசாவெல்லாம் அடக்கிட்டு வாராங்க. அனஸ் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 10 வருடம் இருந்தவங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா அனஸ், அதாபத் அன்ஃபுசுக்கும் அலா அன் தஹ்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப். அனஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பின் மீது மண் போடுவதற்கு உங்களுக்கு எவ்வாறு மனம் கொடுத்தது அனஸ்? எப்படி மண் போட்டீங்க என்று அவ்வளோ அன்பு வச்சிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறாங்கன்னு யார் சொல்றாங்க? இப்போ நாங்கள் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருக்கணுமெண்டா என்ன செய்யணும்? சாலிஹான அமல் செய்கிறவங்க ஹராத்தை விட்டு தூரமாயிருவாங்க. அமல் பாதுகாக்கும். முகஸ்துதிக்காக, மக்களுக்காக, வேறு வேறு விடயத்துக்காக அமல் செஞ்சாதான் பாதுகாக்க. இதே போல பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? பத்ர்ல 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்களா இல்லையா? இதுல ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன பிள்ளை, தெரியாம ஒரு அம்பொண்டு வந்து அவங்களுடைய கழுத்துல பட்டுச்சு.
இப்போ ஹாரிசாவுடைய உம்மா வாராங்க. ஹாரிசாவுடைய புள்ள மௌத்தான தாய் தாங்குவாளா? எதுக்கெல்லாம் பிள்ளைக்கா சண்டை பிடிக்கிறாங்க தாய்மார்கள். உயிர் போயிட்டு உஹதில் பத்ரில் தாய் வாராங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களுக்கு தெரியும் என்ற மகனோட நான் எவ்வளோ இறக்கம் அப்படின்ட்டு. சொருக்கத்தில் என்ற மகன் இருப்பாரண்டா நான் பொறுமையா இருப்பேன். எங்க இருப்பாரண்டா? சொருக்கத்தில் இந்த மகன் இருப்பாரண்டா நான் பொறுமையாக இருப்பேன் யா ரசூலல்லாஹ். அப்படி இல்லைண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடா வைஹக் அவ ஹபில்தி சொன்னாங்க, உனக்கு தெரியாதா உன்னோட மகன் வ இன்னஹு லஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். எங்க இருக்கிறார் மகன்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறார். எவ்வளவு நன்மாராய். சுஹதாக்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் எங்க இருக்கிறார்? சுஹதாக்களை பத்தி பேசுறோம், அவங்க ஷஹீத் என்று பெருமைப்படுறோம். நீங்களும் நாங்களும் துவா கேட்கணும், யா அல்லாஹ் ஷஹாதத்தை தா. அவர் ஷஹீதாயிட்டார், இவர் ஷஹீதாயிட்டார், அவருடைய குடும்பத்தில் 60 பேர் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க, பேசுறோமா இல்லையா? ஆகவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல யார் இருப்பாங்க? நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீக்குகள். அதனால அல்லாஹ் இந்த ஆயத்துல எங்களுக்கு சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. நிச்சயமாக ஈமான் சாலிஹான அமல் செய்தவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் அவர்களுடைய தங்குமிடமாக இருக்கும். சரி, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல எவ்வளோ காலம் தங்குறது? அடுத்தது பண்டைக்கு ஹஜ்ஜி போகிறோம், 5 ஸ்டார் ஹோட்டலில் ஹஜ், 7 ஸ்டாரில். சரி வாப்பா, எத்தனை நாளைக்கு? 10 நாள். சொல்கிறார், நான் பிஸ்னஸ் கிளாஸில் தான் ஃப்ளைட்டில் போவேன், எப்பயும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான். எவ்வளோ நேரத்துக்குண்டு கேளுங்க, 5 ஹவர் 7 ஹவர் பிஸ்னஸ் கிளாஸ், அதோடு இறங்குங்க. உலகத்தில் எல்லாம் அப்படித்தான். கல்யாணம் முடித்து மாமியாட சாப்பாடு, சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறார். சொல்லுவாங்களே கதை உண்டு, சந்தோஷத்தில் போய் வாஷ்ரூமில் போய் எழுதி விட்டாராம், மாமியார் வீடு சுவர்க்கம். அப்படித்தானே இருக்கும். முட்டை கோப்பியும் வித்தியாசமான சாப்பாடுகளும் பிரியாணிகளும். இவர் போய் வந்து மாமி போறா வாஷ்ரூமுக்கு, மர்மான் எழுதிட்டு போய்க்காருன்னா மாமி வீடு சொர்க்கம். கீழே மாமி எழுதிட்டு வந்தாவாம். எத்தனை நாளைக்கு? 7 நாள் மாத்திரம் எழுதினா. எத்தனை நாளைக்கு மாத்திரம்? 8வது அன்றைக்கு சொர்க்கம் முடிச்சு. உலகத்தில் அப்படித்தான். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எத்தனை வருடம்? அதான் அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் சந்தேகம் வரலாம், உலகத்தில் கஷ்டப்படாம ஒன்றும் செய்யலான்னு சொல்லுவாங்க. ஆഖിറத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தந்துட்டா எத்தனை வருடம்? ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரம். அதுக்கப்புறம் வெளியே வாரது இல்லை. வெளியே வாரலன்னா என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விட்டு வேற இடத்துக்கு போறது இல்லை. ஹாலிதீன ஃபீஹா, குர்ஆனை நீங்க ஓத போல ஹாலிதீன ஃபீஹா அபதா, குர்ஆன்ல வரும் ஹாலிதீன ஃபீஹா அபதா. குர்ஆன்ல 11 இடங்கள்ல வந்திருக்குது ஹாலிதீன ஃபீஹா அபதா. ஹாலிதீன ஃபீஹாண்டும் வந்திருக்குது, ஹாலிதீன ஃபீஹா அபதாண்டும் வந்திருக்குது. நிரந்தரமாக இருப்பாங்க. லா யப்கூன அன்ஹா ஹிவலா, அதை தவிர வேறொண்டையும் நாட மாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க. அல்லாஹ், இது சூரா கஹ்ஃபுடைய கடைசியா இல்லையா? சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னார்? மாகிசீன ஃபீஹி அபதா. சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்தில் கிதாப் என்று சொல்லிட்டு நன்மாராயம் சொல்லுங்க. சொர்க்கத்திலே மாகிசீன ஃபீஹி அபதா, என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார். அதை விட்டுட்டு வாரது இல்லை. எங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஒரு நாளைக்கு நல்லா இருந்தா அடுத்த நாள் சில நேரம் என்ன வந்துடும்? கஷ்டம் வந்துடும்.
ஒரு நாளைக்கு நல்ல ஆரோக்கியமா இருந்தா அடுத்த வாரம் என்ன நோய் வந்துடும். இது உலகம். அங்க அப்படி இல்லையே. மாகிதீன ஃபீஹி அபதா, என்றென்றும் நிரந்தரமாக இருப்பாங்க. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதா லரிஸ்குனா மா லஹு மின் நஃபாத். எங்களுடைய ரிஸ்க் இது ஒரு நாளும் அழியாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அங்கதான் இருப்பீங்க. அல்லதி அஹல்லனா தாரல் முகாமதி மின் ஃபضலி. தாருல் முகாமா, தங்குற இடத்துல அல்லாஹ் எங்களுக்கு தந்தானே சொர்க்கத்துல. கைரு மம்னூன், துண்டிக்கப்படாத கூலி. அதான் கைர மஜ்தூத். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஈமான் சாலிஹான அமல் செய்து நாங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய அமல்களை செய்யும் பாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌதனா ஃபீ பலதி ரசூலிக். ஓதின ஆயத்துகளை ஓதிப்பார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.